பழைய வீட்டையும் புது வீட்டையும் ஜாயின் பண்ணுற மாதிரி நிறைய சைட் வரும், எக்ஸ்டென்ஷன் சைட் வரும். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஸ்லாப் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம பழைய ஸ்லாபை ஜாயின் பண்ணுறதுக்காக நம்ம புதிய பில்டிங் இருக்கும் இல்லைங்களா, நம்ம பழைய பில்டிங் ஸ்லாபுக்கு மேலே அதை தூக்கி வைக்கிற மாதிரி ஒரு அரை அடி அதுக்கு மேலே தூக்கி வைக்கிற மாதிரி பிளான் பண்ணுவாங்க. ஸோ அதை அப்படி பண்ணக்கூடாது. அதை எப்படி ப்ராப்பராக எக்ஸ்டென்ஷன் பண்ணி அடிஷ்னலாக நம்மளோட புது பில்டிங்கை பழைய ஸ்லாபு கூட ஜாயின் பண்ணணுன்ற வீடியோ தான் இது. ஸோ இதை கொஞ்சம் கீனாக ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இப்போ இதுதான் நம்ம பழைய பில்டிங்கோட நம்மளோட பழைய ஸ்லாப் இருந்த இடம். ஸோ இதை நம்ம என்ன பண்ணிருக்கிறோம்னா, பழைய ஸ்லாப்ல ஒரு 4.5 இன்ச்சஸ், அதாவது அந்த வால் வித் 9 இன்ச்சஸ்க்கு அந்த ஸ்லாப் வெளியே அவுட்டர் வால்ல ரெஸ்ட் ஆகிருக்கும். நம்ம அதில் என்ன பண்ணிருக்கோம்னா 4.5 இன்ச்சு அந்த 4.5 இன்ச்சஸ் ஆஃப் அந்த ரூஃப் ஸ்லாபை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துருக்கிறோம். ஸோ கட் பண்ணி எடுத்துட்டு நம்ம புது ஸ்லாப், நம்ம இப்போ புது ப்ரொபோசல்ல உள்ள பில்டிங்ல உள்ள ஸ்லாபை வந்து எந்தெந்த இடத்துல அதுல கனெக்ட் பண்றோமோ அங்க எல்லாமே வந்து என்ன பண்ணிருக்கிறோம்னா, நம்ம ராடு, அதாவது நம்ம ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் வந்து உள்ள வர செலுத்தி இருக்கிறோம். சோ அப்படி செலுத்திட்டு நம்மளுக்கு இந்த பழைய ராடு, நம்ம பழைய பில்டிங்ல உள்ள உடைச்ச ஸ்லாபோட ராடு இதுல இருக்கும். சோ அதை எடுத்து நம்ம இப்ப புது எக்ஸ்டென்ஷன் ராடு, புது ஸ்லாப் ராடையும் இங்க உள்ள நம்ம பழைய ராடையும் நம்ம என்ன பண்ணிருக்கிறோம்னா ஜாயின் பண்ணி வெல்ட் பண்ணிருக்கோம். சோ நீங்க இதை பாத்துக்கலாம். சோ எங்கெங்க நம்ம ஜாயின் பண்ணிருக்கிறோமோ அங்கங்க நம்ம வந்து வெல்ட் பண்ணிருக்கிறோம். அதுக்கப்புறம் இது வந்து நம்ம வந்து ஸ்லாப ஜாயின் பண்ற மெத்தடு. சோ நம்ம இதை காஸ்டிங் பண்ணும் போது, அதாவது நம்ம ஸ்லாப் காங்கிரீட் போடும் போது நம்ம என்ன பண்ணணுங்கிறது, சோ நம்ம இந்த பாண்டிங் லிக்யூட் ஆட் பண்ணணும். நம்ம காஸ்டிங் அப்போ, அதாவது நம்ம காங்கிரீட் போடப்போ நம்ம இந்த பாண்டிங் லிக்யூட நம்ம ஆட் பண்ணணும். இது வந்து நம்ம சிமெண்ட் கூட மிக்ஸ் பண்ணி நம்ம கிரவுட் மாதிரி எடுத்துக்கணும். கிரவுட் மாதிரி எடுத்து நம்ம எங்கெல்லாம் நம்ம அந்த பழைய காங்கிரீட், அதாவது ஓல்டு காங்கிரீட்ல இப்ப நம்மளோட ஃப்ரெஷ் காங்கிரீட் எங்கெல்லாம் போய் சேர போகுதோ, சோ அந்த இடத்துல இதை வந்து நம்ம நல்ல பேஸ்ட் மாதிரி நம்ம நல்லா கரைச்சி நல்லா ஊத்தி விட்டுறணும். சோ ஊத்தி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம போடக்கூடிய காங்கிரீட்டை அதுல நம்ம செலுத்திட்டோம்னா நல்ல பாண்டிங் கிடைக்கும். அது போக என்ன ஆகும்னா, இந்த மாதிரி இடத்துலதான் ஃபியூச்சர்ல வந்து நம்மளுக்கு வந்து வாட்டர் லீக்கேஜ் ப்ராப்ளம் வர வாய்ப்பு இருக்கும். சோ இந்த ஏஜென்ட் என்ன பண்ணுவோம்னா, பாண்டிங் அண்ட் வாட்டர் ப்ரூஃப் ரெண்டுமே நம்மளுக்கு பண்ணி கொடுக்கும். உள்ள நம்மளுக்கு எந்த ஒரு இடத்துல நம்மளுக்கு வாட்டர் ப்ரூஃப், வாட்டர் லீக்கேஜும் எங்கேயுமே நம்மளுக்கு இருக்காது. அண்ட் இப்ப நம்ம போடக்கூடிய ஃப்ரெஷ் காங்கிரீட் அண்ட் பழைய நம்மளுக்கு ஆல்ரெடி இருக்கக்கூடிய காங்கிரீட் ரெண்டும் சேர்ற இடத்துல நல்ல பாண்டு கொடுக்கும். இதை யூஸ் பண்ணி பண்றப்போ நம்மளுக்கு 100% நம்மளோட பழைய ஸ்லாபும் புது ஸ்லாபும் நம்மளுக்கு என்ன ஆயிரும்னா நல்லா ஜாயிண்ட் ஆயிரும். நம்மளுக்கு அந்த இடத்துல எந்த பாண்டிங் ப்ராப்ளமும் வராது.